உங்க விஜய் வெக்கமாவே இல்ல. ஆமா நான் கேக்குறேன். ஆனா விஜய் என்ன பண்ணிருக்காரு? பெத்த அப்பா அம்மாவுக்கு அசிங்கமா கடன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பெத்த பிள்ளைங்களுக்கு மகன் மகளுக்கு வந்துட்டு மானம் கெட்டத்தனமா கடன் கொடுத்துருக்காரு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, காசுங்கிறது என்ன? நம்ம உழைக்கிறது, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது. குடும்பத்துல கடன் கொடுத்து தவறா நீங்க சொல்லுங்க. ஆனா என்ன அன்னி சங்கீதாக்கு அவங்க கடன் கொடுத்து சொன்னதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. காரணம் என்ன, உங்க கூட இவ்வளவு தூரம் வாழ்ந்த பொண்டாட்டிக்கு எப்படிங்கயா நீங்க கடன் கொடுக்கணும்? நீங்க கடன் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு உங்க நன்றியை தான் செலுத்தணும். ஆனா அண்ணா அது ஏற்கனவே பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்ன இன்னும் ஊடகங்கள்ல அது வரல. சமூக வலைத்தளங்கள் எல்லாமே அண்ணன் வந்து அப்படின்னு காரி துப்பிடுறாங்க தவிர்த்து அண்ணன் என்ன நல்லது பண்ணிருக்காரு, அவர் மனைவிக்காந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. ஏன் அக்கா சாரி அண்ணி த்ரிஷா இருக்காங்களே, அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் உழைச்சாரு, அவர் கடன் கொடுக்குறாரு. இதை வந்து நான் சரிப்படுத்தணும். ஆனா காசு சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தனும் நம்மளுக்கே தோணும், நம்ம சம்பாதிக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம இலவசமாக கொடுக்குறோமா, இல்லை இல்லாத வம்சமாக கடனாக கொடுக்குறோமா, இல்லை வந்துட்டு சரி நம்மளால முடிஞ்சது செய்யறோமா அப்படின்னு கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்கே தோணிருக்கும். யா நீங்கள் எதுவுமே தவறாக நினைக்கக்கூடாது சரியா? எங்கள் அண்ணன் வந்துட்டு எப்பவுமே சரியாக இருப்பார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், நம்பிக்கிட்டே தான் இருக்கோம். எங்கள் அண்ணன் சரியாக பண்ணுவார். ஆனால் இதெல்லாம் தப்பாக பேசுகிறவங்க பார்க்குறப்ப ஒருவேளை நம்ம தப்பாக இருக்கோம்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாங்களாம் வந்து தற்கூரி இல்லை, ஆச்சரியக்குறி. நாங்கள் எப்போவுமே அண்ணன் கூட தான் இருப்போம் சரியா? என்ன அனுப்ப இருப்போம் எப்போதுமே சிறப்பாக செய்வோம்.